பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமாக்கி இப்பொழுதாக பரிசுத்த யோவான் சுவிசேஷ புத்தகம் 1:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. எனக்கு பிரியமானவர்களே, கிருபை இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் இந்த கிருபையோடு கூட சத்தியமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியது. மோசே என்ற ஒரு தேவ மனுஷன் மூலமாக சில விஷயங்களை தேவன் நமக்கு கொடுத்தார். அதுதான் நியாயப்பிரமாணம். அதற்காக அவர் போய் 40 நாள் உபவாசம் பண்ணினார். ஏசப்பாவும் ஒரு விஷயத்தை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணுகிறார். அவர் மூலமாக தான் கிருபை உண்டாகிறது, அவர் மூலமாக தான் சத்தியம் உண்டாகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று அவர் சொன்னார். ஏசப்பா இல்லாமல் நம்மளால் உண்மையாக வாழ முடியாது. இன்றைக்கி கோர்ட்டில் போய் கேட்கிட்ட உடனே அது நல்லவங்கள்ட்ட கெட்டவங்கள்ட்டையோ அவங்க விரும்புகிற அது எதுவாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட ஒரு நீட்டி கேட்பாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி பொய்யை கூட உண்மையாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களில் கூட இன்றைக்கி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீதிமானை துன்மார்க்கும் நீதிமான் சொல்லிக்கிறது சபிக்கடவுன் என்று வசனம் சொல்லிக்கிறது இல்லையா? அதனால் கிருபையினால் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் பரலோகம் வந்து சேர முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கிருபைக்காக ஓடுவார்கள், கிருபைக்காக இயங்குவார்கள், கிருபைக்காக பிரயாசப்படுவார்கள். கிருபை 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 தான். அந்த கிருபையில்னா ஒன்றுமே கிடையாது. அதனால்தான் ஏசப்பா வளரும் போதே அவர் எப்படி அப்படி சூழ்நிலை வளர்ந்தார் என்று தெளிவாக கர்த்தர் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்று நிறைய பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை எழுந்து தவித்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவர்களுடைய சிந்தனைகள் எண்ணங்களும் தப்பாகி போயிட்டதுனால்தான். ஏன்னா இயேசுவான ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தடைந்தார் என்று சொல்லி பரிசுத்த லூக்கா 2:52 நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அந்த கிருபை நமக்குள்ளே விருத்தடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபைக்காக மன்றாட வேண்டும். அந்த கிருபை நமக்குள்ளே இருக்கும்போது தான் மனுஷத்தை தயவு கிடைக்கும். அந்த கிருபை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் பணத்தில் தயவு கிடைக்கும். அந்த கிருபை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நகைகளில் தயவு கிடைக்கும். ஏன்னா சிலர் நகை போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கிருபை வேணும். அந்த கிருபை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் ஆகாரங்களில் தயவு கிடைக்கும். அந்த கிருபை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லா பொருட்களையும் தயவு கிடைக்கும். அந்த கிருபை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் மெட்டீரியலில் தயவு கிடைக்கும். அந்த கிருபை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய கடன்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுத் தருவார். அந்த கிருபையில் தயவு கிடைக்கணுங்க. அந்த சத்தியத்தில் தயவு கிடைக்கணும். கிருபை இருந்தால் தான் சத்தியம். இயேசுப்படி அன்பு இருந்தால் தான் இந்த வசனத்துக்குள்ளே நம்மளால் நெருங்க முடியும், வசனத்துக்குள்ளே போக முடியும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை வசனம் இல்லாததுனால்தான் சத்தியத்தை விட்டு இழந்து போய்கிறார்கள். இன்றைக்கி அந்த வசனம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிருபை தான் நமக்கு. மலைகள் விலகினாலும் பருவங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விலகாமல் என் சமந்தர் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் இப்படி உண்மையில் மறந்து கற்று சொல்லுகிறார் சொல்கிறேன். அப்போ அந்த கிருபை இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்ஸ் போக முடியும். எதை எழுந்தாலும் பரவாயில்ல, கிருபையை மட்டும் எழுதக்கூடாது, கிருபையை மட்டும் விட்டு விடக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், வேலை செய்வர்களுக்கு குடும்பத்தாருக்கு சொல்கிறேன், எது போனாலும் பரவாயில்லைங்க, கிருபை மட்டும் போயிடக்கூடாது. கிருபை இருந்தால் போதும். கர்த்தர் வேறு லெவலில் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாடுகளுக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். உங்களுக்கு இந்த பூமியில் ஆள வேண்டிய ஆசுதங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை உங்களுக்காகவே தம்முடைய இரத்தத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கொண்டு செய்து முடிப்பார். ஏன்னா கிருபை சத்தியம் இது ஏசப்பா மூலியமாக தான் உண்டாயிருக்கிறது. அதனால் இந்த நாளில் சோர்ந்து போக வேண்டாம். ஏசப்பா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா கிருபை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அதனால் இந்த வசனத்தை நம்ம நேசிக்கிறது உண்மைன்னு சொன்னால் கிருபையை அதிகமாக பலப்பட அந்த கிறிஸ்து இயேசு உள்ள கிருபையில் பலப்படு என்று வசனம் சொல்லிக்கிறது. அந்த கிருபையில் கடந்து வர ஆட்டோமேட்டிக்காக சத்தியம் வந்துடும். சத்திய தருவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிருபையினால் தானே நமக்கு சத்தியம் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விடுதலை உண்டாகிடும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிருந்த வார்த்தையின் பிரகாரமாய் எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை கொடுப்பது ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.